தமிழ் திரையுலகின் மூத்த மற்றும் பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அவர்கள் மறைந்த செய்தி திரையுலக ரசிகர்களையும் பல தலைமுறை ரசிகர்களையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 94 வயதான சௌகார் ஜானகி அவர்கள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி சென்னை நகரில் வயது தொடர்பான உடல்நலக் குறைபாடுகளால் காலமானார். 7 தசாப்தங்களுக்கும் மேலாக நீண்ட அவரது கலை பயணம் இந்திய சினிமாவின் வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. சௌகார் ஜானகி அவர்கள் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களிலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர். 1950ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான ஷவுகாரு மூலம் திரையுலகில் அறிமுகமானார். அந்த திரைப்படத்தின் வெற்றிக்குப் பிறகு சௌகார் ஜானகி என்ற பெயர் அவருடைய திரையுலக அடையாளமாக மாறியது. அதன் பின்னர் தமிழ் சினிமாவில் அவர் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் அழியாத இடத்தை பிடித்தார். குடும்ப பின்னணியிலான கதைகள், உணர்ச்சிகரமான கதாபாத்திரங்கள், நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்கள் என எந்த கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டாலும் அதனை தனது தனித்துவமான நடிப்பால் உயிர்ப்பித்தவர் சௌகார் ஜானகி. குறிப்பாக இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கிய பல திரைப்படங்களில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் இன்றும் ரசிகர்களால் நினைவுகூரப்படுகின்றன. நீர்க்குமிழி, பாமா விஜயம், எதிர்நீச்சல், இரு கோடுகள், காவியத் தலைவி மற்றும் தில்லு முல்லு போன்ற திரைப்படங்களில் அவரது நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது. சௌகார் ஜானகி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிவாஜி கணேசன், என் ஊட்டி, ராமாராவ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து பணியாற்றிய அவர் பின்னர் வந்த பல தலைமுறை நடிகர்களுடனும் நடித்துள்ளார். கமல்ஹாசன் போன்ற நடிகர்களின் ஆரம்ப கால திரைப்பயணத்திலும் அவர் முக்கியமான கதாபாத்திரங்களில் இடம்பெற்றிருந்தார். இதனால் சௌகார் ஜானகி ஒரு நடிகை மட்டுமல்லாமல் பல தலைமுறைகளை இணைத்த ஒரு திரையுலக பாலமாகவும் பார்க்கப்பட்டார். அவருடைய நீண்டகால கலை சேவையை பாராட்டி பல விருதுகளும் கௌரவங்களும் வழங்கப்பட்டன. 1969ஆம் ஆண்டு கலைமாமணி விருது பெற்ற அவர் 2022ஆம் ஆண்டு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார். மேலும் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சௌகார் ஜானகி அவர்களின் மறைவு ஒரு நடிகையின் மறைவு மட்டுமல்ல, இந்திய மற்றும் தென்னிந்திய சினிமாவின் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தின் முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. பல தலைமுறைகளாக ரசிகர்களை மகிழ்வித்த அவரது திரைப்படங்களும் அவர் ஏற்று நடித்த மறக்க முடியாத கதாபாத்திரங்களும் என்றும்